வணக்கம். வெல்கம் பேக். மாஸ்டரிங் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா சீரீஸ்ல மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த செஷன்ல. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படின்றது என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸோட வருது இந்த ப்ராடக்ட் அண்ட் எந்த மாதிரியான சினாரியோஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அண்ட் இதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றதை பார்ப்போம். அண்ட் டெமோவோட இதை நம்ம வந்து என் டு என் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறது அண்ட் அந்த கிரியேட் பண்ணுற ப்ரொசீஜரில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் இந்த பர்டிகுலர் என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் கிளைண்ட் மெஷின்ஸ் எப்படி நம்ம டொமைனில் ஜாயின் பண்ணுறது அண்ட் ஈவன் ஒரு சில ஃபைல் ஷேர்ஸ் ஆர் மைக்ரோசாஃப்டோடைய அஷூரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை இந்த என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்ல எப்படி ஆத்தென்டிகேட் பண்ண வைக்கிறது, ஜாயின் பண்றது அப்படின்றதுலையும் நம்ம ப்ராக்டிக்கலா இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படின்றது வந்து எதுக்காக மைக்ரோசாஃப்ட் வந்து தனி ஒரு ப்ராடக்டா ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ சில கஸ்டமர்ஸ் அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து லெகசி ஆர் மைக்ரோசாஃப்டோடைய ட்ரெடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் சப்போர்ட் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் பாயிண்ட் ஆர் மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸ்சேஞ்ச் ஆர் மைக்ரோசாஃப்டோடைய ஐஏஎஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெப் சர்வர் அண்ட் கிளஸ்டரிங், மைக்ரோசாஃப்டோடைய ஃபெயில் ஓவர் கிளஸ்டரிங், இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் சொல்லிட்டே போகலாம். ஈவன் சில அப்ளிகேஷன்ஸ் .NET ஃப்ரேம் ஒர்க்கில் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆக்டிவ் டிரெக்டரி டொமைன் சர்வீசஸ் மைக்ரோசாஃப்டோடைய இந்த பர்டிகுலர் டிரெக்டரி சர்வீசஸை யூஸ் பண்ணி டிபெண்டன்சியோட ஒர்க் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டிரெக்டரி டொமைன் சர்வீசஸை அஷூர் வர்ச்சுவல் மெஷின்ல நீங்க ஒரு சர்வீஸாக நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறதால உங்களுக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா நீங்கள் அந்த அஷூர் வர்ச்சுவல் மெஷினை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், பேட்சிங், பேக்கப் அண்ட் அதில் வரக்கூடிய சேலஞ்சஸ், அப்கிரேட் பண்ண வேண்டியது, அப்டேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய ரொட்டீன் டாஸ்க்ஸ் வந்து நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடைய ஹை அவைலபிலிட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர்ஸ், அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் பண்ணி அதுவும் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கை வந்து ஆஃப்லோட் பண்ணுற விதமாக மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்ட்ரா டொமைன் சர்வீசஸை நீங்கள் ஆஸ் அ சர்வீஸாக எடுத்துக்கங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மேனேஜ்ட் டொமைன் சர்வீசஸாக நாங்கள் கொடுக்குறோம் அண்ட் அந்த அண்டர்லைங் டெக்னாலஜி லைக் ஆக்டிவ் டிரெக்டரியாக இருக்கட்டும் அண்ட் அந்த வர்ச்சுவல் மெஷின், அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்கேஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிஹைண்ட் தி சீன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுறது, ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் வந்து they will maintain it. நமக்கு வந்து as a customer நமக்கு நம்மளுடைய அப்ளிகேஷன் டொமைன் சர்வீசஸில் ஆத்தென்டிகேட் ஆகிட்டு ஒர்க் ஆகிற மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டி எதிர்பார்க்குறோம். ஸோ அது வந்து இந்த என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் நமக்கு கிடைக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த லெகசி அப்ளிகேஷன்ஸ் கர்பராஸ், எல்டாப், என்டிஎல்எம் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்கள் குரூப் பாலிசி அசைன் பண்ணணும் அண்ட் ஹை அவைலபிலிட்டியோட உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. அண்ட் இதை வந்து நீங்கள் கிளவுட்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அஸ் சர்வீஸ், பேஸ் சர்வீஸ் ஆஃபரிங்காகவும் உங்களுக்கு கிடைக்குது. இதோடைய பழைய நேம் வந்து அஷூர் ஆக்டிவ் டிரெக்டரி டொமைன் சர்வீசஸாக இருந்தது. எப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஆக்டிவ் டிரெக்டரியை என்ட்ரா ஐடின்னு ரீபிராண்டிங் பண்ணாங்களோ, ரீநேம் பண்ணாங்களோ, அதே சமயத்தில் வந்து அஷூர் ஆக்டிவ் டிரெக்டரி டொமைன் சர்வீசஸை என்ட்ரா டொமைன் சர்வீசஸாகவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரியான செட்பேக்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைரார்கிக்கலாக டொமைனை வந்து டிரெக்டரி கிரியேட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். அண்ட் என்ட்ரா ஐடியில் உங்களுக்கு தெரியாது, ஒரு ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ், அதில் வந்து நீங்கள் இந்த ஹைரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ அதுலேயும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் ஓயூ மாதிரி ஆர்கனைசேஷனல் யூனிட்லாம் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரக்சரைஸ்டாக வந்து யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், குரூப்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணுறது, குரூப் பாலிசிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் ஸ்கீமாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்சிபிள் ஸ்கீமா தான். பட் உங்களுக்கு வந்து
ஃபுல் என்டர்பிரைஸ் அட்மினோ இல்ல ஸ்கீமா அட்மின் ரைட்ஸ் இருக்காது. ஸோ லிமிடெட் டொமைன் அட்மின் ரைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அத வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு தேவையான விஷயங்கள், அந்த ஸ்கீமா எக்ஸ்டென்ஷன் அது எல்லாமே நீங்க பிளேஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், குரூப், செக்யூரிட்டி பிரின்சிபல் ஆர் சர்வீஸ் அக்கவுண்ட் இதெல்லாம் வந்து எண்ட் டு எண்ட் உங்களால கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் பை டிஃபால்ட் ஹைலி அவைலபிள் அண்ட் மல்டி மாஸ்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் மெயினா கர்ப்ராஸ், எல்டாப், என்டிஎல்எம் டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க இதுல வந்து ஆத்தென்டிகேட் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அண்ட் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க போயிட்டு என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நீங்க இந்த சர்வீஸை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ரிசோர்ஸா நீங்க அதுல கிரியேட் பண்ண முடியும். இதுல கிளியரா சொல்றாங்க, உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு எல்டாப் இன்டகிரேஷன் வேணும், இல்லை டைரக்டரி அவர் அப்ளிகேஷனாக இருக்கு உங்கள் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் என்ட்ரா டொமைன் சர்வீசஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்ஸையும் நீங்கள் கிளைண்ட் மஷின்ஸை டொமைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் சீம்லெஸ்ஸாக டொமைன் ஜாயின் பண்ண முடியும். அதுவும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். அண்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் உங்களுக்கு இது ஒரு மேனேஜ்ட் டொமைன் சர்வீசஸாக மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், ஆக்டிவ் டைரக்டரி அஸ் அ சர்வீஸாக வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் அஸ் அ சர்வீஸாக வந்து நமக்கு கொடுக்குறாங்க. இதில் நம்ம டொமைன் ஜாயின் பண்ணுறது, குரூப் பாலிசி, எல்டாப், கர்ப்ராஸ் ஆத்தென்டிகேஷன், என்டிஎல்எம் ஆத்தென்டிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்குது. ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் மைக்ரோசாஃப்ட் நம்மளுடைய பிஹாஃப்ல பேட்சிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் டொமைன் கண்ட்ரோலர் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நமக்கு கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஒரே ஒரு கிளிக்கில் வந்து யூ கேன் ட்ரிகர் த டெப்ளாய்மெண்ட். ஸோ இது எந்த ரிசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டொமைன் கண்ட்ரோலருக்குன்னு ஏதாவது ரிசோர்ஸ் குரூப் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன டொமைன் நேம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ் அண்ட் ப்ரீமியம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரைஸிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்றப்ப நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன எஸ்கேயூ இருக்குது, அதை எப்படி சூஸ் பண்ணுவோன்றதை இதில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கம்பேர் பண்ணி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெயினாக நம்ம இப்போ வந்து என்டர்பிரைஸ் ஸ்கியூ, அதாவது ஸ்டாக் கீப்பிங் யூனிட் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் தனியாகவே ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் நெட்வொர்க்லேயே நீங்கள் இதை பிளேஸ் பண்ணலாம். பட் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்ட்ரா டொமைன் சர்வீசஸை வந்து நீங்கள் இன்னொரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கு மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி அதில் கஸ்டம் டிஎன்எஸ் சர்வர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் உங்களால் மாற்ற முடியாது. ஏன்னா பேக்எண்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து இந்த பர்டிகுலர் டொமைன் சர்வீசஸ்க்கு தேவையான சிஸ்டம்ஸ், அந்த வர்ச்சுவல் மெஷின்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சில இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து தனியாகவே கிரியேட் பண்ணி அதை வந்து அதே சேம் டைரக்டரியில் வந்து பிளேஸ் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த அட்ரஸ் ஸ்பேஸும் வந்து நம்ம ஓவர்லாப்பிங்காக இல்லாமல் ப்ரைவேட் அட்ரஸ் ஸ்பேஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணால் பெட்டர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் ரேஞ்சும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இதில் ஃபைன், இந்த விநெட் புதுசாக கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் ஏதாவது நேம் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நம்ம Azure with Stan or Stan ADDS VNet அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே சப்நெட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் நேம் இட் வாட் எவர் நேம் யூ வாண்ட் டு ஹேவ். ஸோ இதில் போயிட்டு Stan ADDS subnet 01 அப்படி ஏதாவது கொடுத்துக்கலாம். நம்பரிங் கொடுத்துங்க அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக டெடிக்கேட்டடாக வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கங்க அண்ட் சப்நெட் கிரியேட் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில் வந்து எல்லா குரூப்பையும் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும், சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இந்த இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீனில் வந்து யார் யாருக்கு வந்து இந்த டொமைன் இதை வந்து நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண அலோவ் பண்ணணுமோ அந்த குரூப்பெல்லாம் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி யார் யாருக்கு வந்து இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் வார்னிங் வருது, கிரிட்டிக்கல் சிவியாரிட்டி வருது அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக டைரெக்டாக வந்து ஸ்பெசிஃபிக் இமெயில் ஐடி ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் எவர் ஈவன் அட் தி ரேட் ஆஃப் ஜிமெயில் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இமெயில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா தென் அவங்களுக்கு இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். அண்ட் ஸோ இதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக் யூசருக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவரை எக்ஸ்ட்ரா இதாக வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ ஸ்பெசிஃபிக்கா நமக்கு வந்து குரூப்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும். இப்போ ஏஏடிசி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரூப் ஆட் பண்ணணும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டொமைன் கண்ட்ரோலர் மேனேஜ் பண்ணுற ஸ்பெசிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் அது. ஸோ லெட்ஸ் கோ பேக் டு த ஸ்க்ரீன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிங்க்ரனைசேஷன் என்ன மாதிரியான யூசர்ஸ் குரூப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் சிங்க்ரனைசேஷன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக ஆன் ப்ரெமைசஸில் நம்மக்கிட்ட மைக்ரோசாஃப்ட் விண்டோஸோடைய ஆக்டிவ் டிரெக்டரி டொமைன் சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ட்ரா கனெக்ட் யூஸ் பண்ணி சிங்க் பண்ணி என்ட்ரா ஐடி கொண்டு வரலாம். அண்ட் என்ட்ரா ஐடியிலேருந்து நீங்கள் ஒன் வே சிங்க்ரனைசேஷனாக வந்து என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் கொண்டு வரலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளவுட் ஒன்லி வேணும்னா நீங்கள் என்ட்ரா ஐடியில் இருக்கிற யூசர்ஸ் குரூப்ஸ் மட்டும் உங்களுக்கு சிங்க் ஆகுவாங்க. வேறஸ் நீங்கள் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸில் இருக்கிற யூசர்ஸும் என்ட்ரா ஐடி வருவாங்க. என்ட்ரா ஐடியில் இருக்கிறவங்களும் இங்கே வருவாங்க. அப்போ ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் மட்டும் வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டோட்டலாக வேணும் அப்படின்னா ஆல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே இங்கே சிங்க் ஆகிட்டு உங்களுக்கு தே வில் கம் டு என்ட்ரா டொமைன் சர்வீசஸ். இல்லை ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஒரு சில மேனேஜ்டு குரூப் மட்டும் நான் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணணும், எனக்கு வந்து டைம்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எந்த யூசர் எந்த குரூப் மட்டும் சிங்க்ரனைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும், அந்த சிங்க்ரனைசேஷன் ஃபில்டர். ஸோ தட் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சிங்க் ஆகும். அண்ட் அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பட் இப்போதைக்கு நம்ம ஃபுல்லாக போகிறோம். அண்ட் என்னென்ன மாதிரியான ப்ரோட்டோகால் உங்களுக்கு சப்போர்ட் வேணும், ஸோ லெகசி வெர்ஷன் ஆஃப் NTLM வேணும்னா நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷனுக்கு அந்த மாதிரி நீடு இருக்குது அப்படின்னா. அண்ட் அதே மாதிரி என்ன மாதிரியான பாஸ்வேர்ட் சிங்க்ரனைசேஷன் வேணும், கர்பராஸோடைய RC4 என்கிரிப்ஷன் வேணும்னா நீங்கள் பை டிஃபால்ட்டாக அது டிசேபிளாக தான் இருக்கும். எனேபிள் பண்ணுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்பராஸோடைய ஆர்மரிங் ஃபீச்சர் வேணும், இல்லை எல்டாப்போடைய சைனிங் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். பட் பை டிஃபால்ட்டாக எல்டாப் சைனிங்கும் சரி, கர்பராஸ் ஆர்மரிங்கும் சரி, இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பை டிஃபால்ட்டாகவே எனேபிள் ஆயிருக்கும். உங்களுக்கு லெகசி சப்போர்ட் வேணும், எனக்கு NTLM வெர்ஷன் 1 ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க, அதை எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கர்பராஸோடைய RC4 உடைய என்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வேணும்னா ஆப்ஷனாக வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக வந்து அவங்க அதை டிசேபிள் பண்ணியிருக்காங்க. பட் அது வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன மாதிரியான குரூப் மெம்பர்ஷிப் என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நீங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புனா கூட அனுப்பிக்கங்க. தட் இஸ் ஃபைன். ஸோ ரிவ்யூ ஒன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் கிரியேட் ஆகுது. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது DNS நேம் இதுக்கப்புறம் மாற்ற முடியாது, வேறு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, ரிசோர்ஸ் குரூப் வர்ச்சுவல் நெட்வொர்க் சப்நெட் இந்த 5 விஷயத்தையும் உங்களால் இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் போயிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வேலிடேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு டிப்ளாய்மெண்ட் வந்து இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் சப்மிட்டும் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் நமக்கு இந்த டொமைனுக்கு, அதாவது அஷூர் வித் ஸ்டாண்டர்ட் CFன்ற டொமைனுக்கு பேக் எண்டில் 2 டொமைன் கண்ட்ரோலர் பை டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹையர் லெவல் ஸ்கியூ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டாண்டர்ட், என்டர்பிரைஸ் அண்ட் ப்ரீமியம். ஸோ உங்களுக்கு வந்து அதிக நம்பர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் லோடு இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா இப்போ 3000க்கு மேலே வந்து ஒரு மணி நேரத்துலேயும் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். 10,000 வரைக்கும் உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் பிளான் போகலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அதை கிரியேட் பண்ணக்கூடிய யூசர்ஸ் குரூப்ஸ் அண்ட் மற்ற பாலிசி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமான கவுண்ட் இருக்கும், 1 lakh வரைக்கும் இருக்கும் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஆப்ஷன் போகலாம். இல்லை 25,000க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்டாண்டர்டே போதும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய சிஸ்டம்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும், நிறைய எம்ப்ளாயிஸ் ஜாயின் பண்ணுவாங்க, யூசர்ஸ் நிறையா வரும், குரூப் மெம்பர்ஷிப் மாறிட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எவ்ரி 3 days பேக்கப் கிடைக்கும் என்டர்பிரைஸில். ஸ்டாண்டர்டில் வந்து எவ்ரி 5 days, ஒரு வாரத்துக்கு, அதாவது ஒரு ஒர்க்கிங் வீக்கில் 1 டைம் பேக்கப் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து டெய்லி பேக்கப் வந்துடும் ப்ரீமியமில். ப்ரீமியம் வந்து 1 lakhக்கு மேலே ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அண்ட் 10,000க்கு மேலே உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் லோடு ஒரு மணி நேரமும் இருக்கும் அப்படின்னா தென் ப்ரீமியம் ஆப்ஷன் நீங்கள் போகலாம். ஸோ இதுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து உங்களுக்கு $0.15 தான் இருக்கும் per hour. அண்ட் தென் இது வந்து $0.4 என்டர்பிரைஸ்க்கு. இது வந்து $1.6 per hour. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் இட். இன்னும் காஸ்ட் எஸ்டிமேட்டரில் போனீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ
இந்த ப்ரைசிங் டேபிள் அண்ட் என்ன மாதிரியான உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு லோடு இருக்குன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரண்டாக இப்போ என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு டெப்ளாய்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ பேக் எண்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் வர்ச்சுவல் மெஷின்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வந்து அந்த சிஸ்டம்ல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரோலை எனேபிள் பண்ணி அந்த சிஸ்டம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் சர்வரை வந்து டொமைன் கண்ட்ரோலரா ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் சர்வரை வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலரா ப்ரொமோட் பண்ணுவாங்க. இது நீங்க பேக் எண்ட்ல வந்து வேலிடேட் பண்ணணும், செக் பண்ணணும் அப்படின்னா போயிட்டு அந்த ஸ்டான் அஷூர் ஏடிடிஎஸ் அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ வர்ச்சுவல் நெட்வொர்க் போயிடுங்க. ஸோ அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்கில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணி அந்த சப்நெட்டில் தான் இந்த சிஸ்டம்ஸை நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டான் ஏடிடிஎஸ் விநெட்டில் போனீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆயிருக்கும். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் கூட நீங்கள் அதை வேலிடேட் பண்ணிக்கலாம். கனெக்டட் டிவைசஸில் ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கும். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டொமைன் கண்ட்ரோலரும் இதில் கனெக்ட் ஆகிட்டு அது வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலராக உங்களுக்கு ப்ரொமோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். அண்ட் இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம் தான் வந்து இப்போ கனெக்டடாக உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா ஒன் பை ஒன்னாக தான் வந்து டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரலா சிஸ்டம் விஎம் கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டொமைன் கண்ட்ரோலரை அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலராக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது பேராக நீங்கள் வந்து வேறு வேறு ரீஜனில் கூட நீங்கள் ஆட் பண்ண முடியும். நம்ம என்டர்பிரைஸ் பிளான் சூஸ் பண்ணதுக்கு காரணமே அதுதான். நீங்கள் இன்னொரு ரீஜனில் கூட உங்களுக்கு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு லெட்ஸே வந்து இன்னும் ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லெட்ஸ் வெயிட் ஃபார் த என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் டு கெட் கிரியேட்டட். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சின்க்ரனைசேஷன் வந்து ஆல் கொடுத்துருக்கிறதால ஆன் ப்ரைமில் இருக்கிற யூசர்ஸ் ப்ளஸ் இங்கே ரெப்ளிகேட் ஆன சின்க்ரனைஸ் ஆன யூசர்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரா டொமைன் சர்வீசஸில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதை நம்ம இப்போ பார்க்க தான் போகிறோம். அண்ட் எப்படி சூஸ் பண்ணுவாங்க, இப்போ இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலுமே ட்ரெடிஷ்னலாக மைக்ரோசாஃப்டுடைய விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வேணும், எல்டாப் வேணும், கெர்பராஸ் ஆத்தென்டிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதில் ரெண்டு கொஸ்டின் வருது. ஒன்று, அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் ஒர்க் ஆகணும், ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் ப்ரோட்டோகால். ஆன் டாப் ஆஃப் தட் அவங்களுக்கு வந்து கிளவுட்ல தான் சர்வர்ஸ்லாம் ரன் பண்ண போகிறோம், எனக்கு வந்து அஷூரில் தான் விஎம்ஸ் எல்லாம் இருக்க போகுது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டுடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸை நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மெஷினில் ரன் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். அண்ட் டொமைன் கண்ட்ரோலர், ஸ்கீமா அட்மின், என்டர்பிரைஸ் அட்மின், நீங்கள் ஏதாவது ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும் மற்ற ஃபாரஸ்ட் கூட மற்ற என்டர்பிரைஸ் கூட அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி ஃபுல் லெகசி ப்ரோட்டோகால் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்கீமா மாற்றுறதுலேருந்து எல்லாமே உங்களால் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பண்ண முடியும். இது மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் ஃபிசிக்கல் சர்வர்லேயோ வர்ச்சுவல் மெஷின்லேயோ இருக்கலாம், இல்லை அஷூரோட விஎம்ல இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து பேக்கப் எடுக்கணும், பேட்சிங் பண்ணணும், மானிட்டரிங் பண்ணணும், ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மெயின்டெனன்ஸ், கவர்னன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. வேறஸ் வந்து என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து மேனேஜ்டு டொமைன் சர்வீசஸ், மேனேஜ்டு டொமைன் கண்ட்ரோலர்ஸ். டொமைன் கண்ட்ரோலர் வந்து அவங்களுடைய பிஹாஃப்ல வந்து மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெம்பர் சர்வரை வந்து இந்த டொமைன் சர்வீசஸில் ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ரிமோட்டில் வந்து ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரோ இல்லை ஏடி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸோ டொமைன் சென்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டொமைன் சென்டர்ஸ்ட்டை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி ஜிபிஓ வேலிடேஷன் பண்ணுறது அண்ட் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே வந்து ட்ரஸ்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது அண்ட் கஸ்டம் ஜிபிஓ டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அஷூர் விஎம்ல இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் ஃபீச்சர்ஸை வந்து டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ என்ட்ரா ஐடி வந்து கிளவுட் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து சாம்பிள் வழியாக இல்லை ஓஆத் வழியாக நான் ஓப்பன் ஐடி கனெக்ட் வழியாக அப்ளிகேஷன்ஸ் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து கிளவுட் நேட்டிவாக கிடைக்கக்கூடிய பிம் ஃபீச்சர்ஸ், ப்ரிவிலேஜ் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட், கண்டிஷனல் ஆக்சஸ் பாலிசிஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரா ஐடிக்கு போகலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வருது, சிங்கிள் சைன் ஆன் இன்டெகிரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி மாடர்ன் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒன்று, இந்த லெகசி சப்போர்ட் இருக்காது, லெகசி அப்ளிகேஷனை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியாது. வேறஸ் அதுவே
வேணும் அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ஆன் யுவர் விண்டோஸ் சர்வர் வந்து அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனல் ஓவர் ஹெட் நிறைய இருக்கும். அண்ட் கிளவுட் நேட்டிவ் ஆப்ஷன் கிடையாது இது. ஸோ ஆஸ் அ சர்வீஸா நமக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம தான் வந்து ஃபுல்லா விண்டோஸோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம தான் மேனேஜ் பண்ணணும். அந்த டொமைன் கண்ட்ரோலரையும் நம்ம தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி லெவல்ல மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஒன்ல. செகண்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு லிமிடெட் கண்ட்ரோல் இருந்தாலுமே உங்களுக்கு அதுல மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா ஆப்ரேஷனலா நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே மைக்ரோசாஃப்ட் அங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுல எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும்ன்றத பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பேக் எண்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து நம்ம எத்தனை சிஸ்டம்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு அண்ட் இதோடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றதையும் நீங்க குயிக்காக இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ டிப்ளாய்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட்ல வந்து எத்தனை சர்வர்ஸ் கிரியேட் ஆகுது அண்ட் அதோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அது பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க வந்து மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா டொமைன் சென்டர்லயும் வந்து உங்களால இதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அடிஷ்னல் பியூட்டிஃபுல் ஆப்ஷன். ஸோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க இது மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் போர்ட்டல்ல மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும்ட்டு. இல்லை அப்படி கிடையாது. ஸோ யூ கேன் ஆல்சோ மேனேஜ் இட் ஃப்ரம் என்ட்ரா அட்மின் சென்டர்லயும் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸை வந்து நமக்கு லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், கவர்னன்ஸ் அண்ட் நிறைய ரிவ்யூ எல்லாமே வந்து இதுல உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் இந்த டொமைன் டு கெட் கிரியேட்டட். இது மேனேஜ் டொமைன் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ளாய் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் இதுல எத்தனை டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கிரியேட் ஆகுது எல்லாமே நம்ம இங்க வந்து வேலிடேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து அடிஷ்னலா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெப்ளிகாஸ் வேணும் அடுத்தடுத்த ரீஜன்ல, வேற ஒரு ரீஜன்ல இப்போ சவுத் இந்தியாவில் வந்து நம்ம 2 சர்வர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, 2 டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு, பிரைமரி அண்ட் செகண்டரி. இதை நீங்க வந்து இன்னொரு அடிஷ்னல் ரீஜன்லலாம் நீங்க வந்து ரெப்ளிகா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆட் கொடுத்து அடுத்தடுத்த ரீஜன்ல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கியூ வந்து அப்கிரேட் பண்ணணும், கரண்டா நான் வந்து என்டர்பிரைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ப்ரீமியமா மாத்தணும் அப்படின்னா நீங்க இதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் அதிகமாக வேணும், இல்லை அதிகமான ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா யூ கேன் கம் அண்ட் சேஞ்ச் த ஸ்கியூ எனி டைம். அந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸும் நீங்க அடிஷ்னலா ஐடிஸ் ஆட் பண்ணணும், அடிஷ்னலா டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இங்க உங்களால வந்து பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு மற்ற எக்ஸ்டர்னல் ஃபாரஸ்ட் கூட மற்ற டொமைன் கூட ட்ரஸ்ட் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இங்க ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து இங்க கன்சோல்ல பண்ணலாம். ஜென்ரலா வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட டொமைன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் வந்து ஆன் பிரெம்ல இல்ல உங்களுடைய அஜூர் விஎம்ல நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அங்க நீங்க வந்து என்டர்பிரைஸ் ட்ரஸ்டோ, ஃபாரஸ்ட் ட்ரஸ்டோ, ரியலம் ட்ரஸ்டோ உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் ட்ரஸ்ட் வேணுமோ நீங்க அதை அங்க கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த என்ட்ரா டொமைன் சர்வீசஸ்ல வந்து உங்களுக்கு கிளவுட் கன்சோல்ல இங்க என்ட்ரா டொமைன் சென்டர்ல வந்து தான் உங்களால இந்த ஆப்ஷனை வந்து பண்ண முடியும். ஸோ நார்மல் ஈவன் இதுலையுமே நீங்க வந்து என்ன நடக்குது, என்ன ப்ராக்ரஸ் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அந்த வர்ச்சுவல் நெட்ஒர்க்ல இப்போ அந்த எத்தனை சிஸ்டம்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு குயிக்காக வந்து நம்ம வேலிடேட் பண்ணிப்போம். அண்ட் என்ன ப்ராக்ரஸ் அப்படின்றதையும் நம்ம குயிக்காக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த டொமைன் கண்ட்ரோல்ல இருந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஆட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் லோட் அதிகமாக கன்சியூம் பண்றதால கொஞ்சம் டிலே இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க டைரக்டா அந்த லொக்கேஷன்ல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டா ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். மேபி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக தெரிஞ்சிடும். ஸோ எத்தனை சிஸ்டமோடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்குன்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸோடைய ஃபர்ஸ்ட் நிக் இங்கே ரெடி ஆயிடுச்சு 10.0.0.4 அண்ட் இது எந்த சர்வர் கூட அட்டாச் ஆயிருக்குன்றதையும் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இதோடைய அடிஷ்னல் இன்னொரு சிஸ்டமும் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு ஆட் ஆகிறத பார்க்க முடியும். அண்ட் 10.0.0.5 அப்படின்ற மாதிரி அதுவும் வந்து இன்னொரு டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு அதுவும் ரெடி ஆகி வந்துடும். ஸோ இதை நம்ம செக் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து எப்படி இன்னொரு சிஸ்டம் ஆட் பண்ணி அது மெம்பர் சர்வர் ஆட் பண்ணுறதுன்றது பார்ட் 2ல பார்ப்போம். அண்ட் இதில் வந்து எப்படி நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆர் மற்ற அடிஷ்னல் சர்வீசஸ் எப்படி மெம்பர் ஆக்குறதுன்றதையும் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட்ல வந்து நம்ம டீட்டெயில்டாக ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் நம்ம அது கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சப்சீக்வன்ட் ஸ்டெப்ஸ் என்னன்றதை பார்ட் 2ல நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.